வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 2 குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா செவக்கட்டும். ஒரு 10 சின்ன வெங்காயம் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா மசிச்சு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போக கலந்து விட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளி இருக்குது, அதையும் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. வேணுங்க தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு வற்றி 2-3 கொதி வந்து நல்லா வற்றணும், பச்சை வாசனை போகணும். அது வரையும் கொதிக்கட்டும். மூடி வச்சுருவோம். இதில் 3 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன், அதை அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வற்றிடுச்சு. இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 6 முட்டை இதில் ஊற்ற போகிறேன். நாலு முட்டையை ஊற்றுறேன். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுருவோம் சிம்மில் வச்சு. 2 முட்டையை மறுபடியும் பொத்து ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். சிம்மிலேயே வச்சு வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும். வெந்துருச்சு. இப்போ இந்த முட்டையை ஒதுக்கி விட்டுட்டு இன்னும் 2 முட்டையை ஊற்றிக்கலாம். நம்ம உடைச்சி நல்லா வெந்துருச்சு பாருங்கள்.
முட்டையை பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் முட்டையை ஒதுக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் நடுவுலேயே வந்துருச்சு. இன்னொரு முட்டையும் பொத்த ஊற்றிக்கிறேன். இப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்லேயே வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சிடலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் வரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.